மிக்க நன்றி சகோதரர் பிரேம்க்கு மற்றும் சகோதரர் சுரேஷுக்கு ஜபத்துக்காக நன்றி. கிறிஸ்து அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோயில், தூத்துக்குடி, தென்காசி, மார்த்தாண்டம், திருநெல்வேலி சபைகள்ல இருந்து கூடிட்டு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம தியானம் ஆராய்ச்சிக்கு உங்க அனைவருக்கு நம்ம வரவேற்கிறோம். இது 8வது வகுப்பு. நம்ம முதலாவது வால்யூமுடைய முதல் அதிகாரம் சாப்டர் இன்னைக்கு முடிக்கிற தருணத்துல இருக்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் கொடுக்குறோம், இதோடைய ஃபார்மேட்டு நம்ம ஒரு பேரா படிப்போம், சிஸ்டர் படிப்போம். அப்புறமா அந்த பேரா உடைய இருக்கிற காரியத்தை சாராம்சம், அதாவது சுருக்கம் நம்ம உங்க முன்பாக வைக்கிறோம். கூடுதலான கருத்துக்கள் ஒருவேளை வாய்ப்பு இருந்தா அந்த பேரால அது வசன வழியாய் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அப்புறமா நீங்க கேள்விகள், கருத்துக்கள், உங்களுடைய கூடுதலான கருத்துக்கள் நீங்கெல்லாம் அப்போ பேசலாம். அது ஒவ்வொரு பேரா முடிக்கும் போது நான் அந்த சுருக்கம் சொல்லிட்டு பிற்பாடு உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. நீங்க கையை தூக்கி நீங்க பேசலாம். நம்ம பேசும்போது அந்த நேரத்துல ஒருத்தர் ஏதோ பேசினா அதுக்கு உங்களுக்கு கருத்து இருந்தா கூட நீங்க குறுக்கல கூட பேசலாம். அதுக்கு அது முழு அனுமதி இருக்குது. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மறுபடியும் உங்க அனைவருக்கு நம்ம வரவேற்கிறோம். இப்போ ஆரம்பிக்கலாம் நம்ம தொடர்ச்சி. சிஸ்டர் பில்பெட்ராணி பிரதர். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், வெல்கம். அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த பேரா யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், பக்கம் 23, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். கர்த்தர் இயேசுவின் வாக்கு தத்துவத்தின்படி சபையானது சகல சத்தியத்திலும் வழிநடத்தப்பட வேண்டும் என்றாலும் அது படிப்படியாய் கிராஜுவல் வெளிப்படுத்தப்படும் என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த சபையானது போப்பு மார்க்கத்தின் தவறான கள்ள போதனைகளில் கரைபடாதிருந்தாலும் இப்போது தேவ திட்டத்தை நாம் பார்க்கிறபடி மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆதி சபை அறிந்திருக்கும் என நாம் அனுமானிக்க முடியாது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார் போல அதே ஆவியினால் அப்போஸ்தலர்கள் எழுதியிருந்தாலும் அவர்களுள் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி அறிந்து கொள்ளும் அளவில் வித்தியாசம் இருந்தது என்பதும் வெளியரங்கமாயிருக்கிறது. சுவிசேஷமானது புற ஜாதிகளுக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது பவுலை தவிர பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் அதை குறித்து கலக்கம் உள்ளவர்களாய் இருந்ததுடன் அதை பற்றிய அறிவில்லாதிருந்ததற்கு இது ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 28, 11வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை, கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 11 முதல் 14 வரை. அப்போஸ்தலர் பவுல் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் தேவனுடைய கடந்த கால வழிநடத்துதல்களையும் தனக்கே நேரடியாக வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல்களையும் நன்கு அறிந்திருந்ததால் அப்போஸ்தலர் பேதுருவின் நிச்சயமற்ற தன்மையை விட அப்போஸ்தலராகிய பவுல் இவ்விஷயத்தில் உறுதியாய் இருந்தார். இது கொஞ்சம் ரொம்ப பலமான பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃப்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பார்க்கறோம்னா, தேவன் கண்டிப்பா இந்த சுவிசேஷ யுக காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக அவருடைய பரிசுத்தாவி கொடுக்குதலுக்கு பிற்பாடு சகல சத்தியத்துக்குள்ள அதை நடத்துவார் சொல்லி அவரு சத்தியம் வெளிப்பட்டார். ஆனால் படிப்படியா தான் நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப சபை அப்போஸ்தலர் நாட்கள்ல எபேசஸ் பாகம், சிமிர்னா பாகம், அவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கிற போப் அமைப்போடு இருக்கிற தவறுகள் அவங்க கிட்ட இல்லை. ஆனால் நம்ம சொல்ல முடியாது அவங்க கிட்ட ஆழமான சத்தியம் இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கிட்ட அந்த நேரத்துல எது சத்தியம், அந்த நேரத்துல ஏற்ற வேலையின் ஆகாரம் இருந்துச்சு, அதுதான் அவங்கள பார்த்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு 7ஆம் சபை காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஆழமா சத்தியங்கள் பார்க்கிறோம்,
அவங்களுக்கு அந்த நேரத்துல கொடுக்கப்படவே இல்ல. இது விஷயம் வந்து நீங்க பார்க்கலாம். ஆ வெளிப்படுத்தல்ல 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த 10ஆம் அதிகாரத்துடைய தரிசனம் அவர் எழுதும்போது, அவருக்கே தடை போடுது, நீங்க எழுத வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்துல வந்து இருக்கிற சில 7ஆம் சபை சம்பந்தப்பட்ட வெளிச்சம், சத்தியங்கள், அது ஏற்ற வேளையின் சத்தியம், வெளிச்சம் இருக்கவே இல்ல. ஆ 1ஆம், 2ஆம் சபை காலகட்டத்துல என்ன சொல்லி போனாக்கா, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கூட. சரி, இந்த பேராவுடைய பாதியில நான் நிக்கிறேன். இன்னும் ஒரு பாதி இருக்கு. இது மேல உங்ககிட்ட அன்புக்குரிய சகோதர, சகோதரி ஏதாவது கருத்துக்கள், கேள்வி இருந்தனா நீங்க கையை தூக்கிட்டு பேசலாம். சரி, தொடர்ச்சியில நம்ப பார்க்கும்போது, நம்ப என்ன பார்க்கிறோம், இந்த பேராவுடைய மற்ற பாகம்ல என்ன சொல்றதுன்னு நம்ம பார்க்கணும்னா, அப்போஸ்தலர்கள் எப்படி தேவன் பயன்படுத்திட்டார்னா, எப்படி ஆ தீர்க்கதரிசிகளுக்கு அவரு வார்த்தை குடுத்தாரு, எப்படி அவங்க அந்த வார்த்தை பேசுனாங்க, எழுதிட்டாங்க. அதே மாரி வந்து நம்ம பார்க்கிறோம், தேவன் வந்து அப்போஸ்தலர்கள் பயன்படுத்திட்டார். அவருடைய திவ்ய வார்த்தைகளை வெளிப்படுவதற்கு. ஆனா நம்ம விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். அந்த 1ஆம் சபை காலகட்டத்தில கூட, அப்போஸ்தலர்கள் மத்தியில கூட ஒரு வித்தியாசங்கள் இருந்துச்சு. அப்போஸ் பவுலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளிச்சம் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இருக்கவே இல்ல. அப்போஸ்தலர் பவுல் எப்படி உறுதியா அந்த சத்தியங்கள அவரு ஏற்றுக்கொண்டார், அவர் புரிஞ்சுட்டார். அந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு அது கொஞ்சம் கடினமா இருந்துச்சு ஆரம்பத்துல அவர் அதை ஏற்றுக்கொள். உதாரணத்துக்கு கேட்டாக்கா, எப்போ வந்து பேதுருக்கு அந்த நேரம் வந்துச்சு, புறஜாதிகள் கிட்ட போய் சுவிசேஷம் பேசி, பரலோக ராஜ்யத்தின் திருவுக்கோல் பயன்படுத்தி வாசல் தொறக்கணும், வாய்ப்பு தொறக்கணும். எப்போ அவர் கொர்நேலியஸ் வீட் போனாரோ, நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த கொர்நேலியஸ் வீட் போகிற அந்த ஊழியமே நெறைய குழப்பம் கொண்டாருச்சு. அந்த காலத்தோட இருக்கிற யூதன் சீஷர்கள் மத்தியில. வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர், நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்புறம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 28. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். 11வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணீர் என்று அவர்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம். இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பாருங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, அந்த காலத்துல புறஜாதிகள் கிட்ட அந்த வாய்ப்பு முதல் போகும்போது, புறஜாதிகளுக்கு வாசல் வாய்ப்பு தொறக்கிற அப்போஸ்தலரே அந்த விஷயத்தை வந்து அது பண்ணும்போது அவருக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா மற்ற இருக்கிற யூதன் விசுவாசிகள் அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. எப்படி நீங்க வந்து புறஜாதிகள் கிட்ட முடியும்? அவங்க அசுத்தம். அவங்ககிட்ட போயிட்டு தொடர்பு வைக்கிறீங்க. ஸோ இந்த மாரி எல்லாம் வந்து விஷயங்கள் இருந்தது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுட்டாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை அவரு புரிஞ்சுக்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த வித்தியாசங்கள் தேவன் ஆ வெளிப்படுத்திட்டார் சத்தியத்துல கூட. சத்தியம் வந்து ஒரு அப்போஸ்தலருக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்திட்டாரு, அது இன்னொரு அப்போஸ்தலர் அந்த அளவுக்கு வெளிப்படவே இல்ல.
ஓவர். இப்போ நீங்க யாரோ கேள்வி, கருத்து கேட்கணும், பேசணும்னா பேசலாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம். கன்னிராஜ் பிரதர். பிரதர் அந்த அப்போஸ்தலர் பேதுருவின் நிச்சயமற்ற தன்மையை விட அப்போஸ்தலர் பவுல் விஷயத்தில் உறுதியா இருந்தார். அது கொஞ்சம் விளக்கி சொல்லலாமா பிரதர்? ஆமா, இந்த சத்தியத்தை எப்போ தேவனுடைய திட்டத்தை வெளிப்பட்டுட்டு இருந்துச்சு முதலாம் சபை காலகட்டத்துல. முதலாம் சபை காலகட்டத்துடைய சத்தியம் என்ன தெரியுங்களால? முதல் சபை எங்கே ஆரம்பிக்குது? இஸ்ரேல்ல ஆரம்பிக்குது. முதல் சபை எங்கே ஆரம்பிக்கிறது? பெண்டிகாஸ்ட்ல ஆரம்பிக்குது. முதல் சபை ஆரம்பிக்கும் போது யார் அந்த எத்தனை பேர் இருந்தாங்க? 120. அந்த 120 யாரு? எல்லா யூதர்கள். முதல்ல சபை ஆரம்பிக்கும் போது அந்த பெண்டிகாஸ்ட் நாள்ல வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அந்த ஆச்சரியமான பிரசங்கம் கொடுக்கும்போது எத்தனை பேர் வராங்க? வசனம் சொல்லுது 3000. யாரு? வெறும் யூதர்கள். அப்புறமா வசனம் சொல்லுது அவங்க பெருகி 5000 ஆயிட்டாங்க. யாரு? வெறும் யூதர்கள். அப்போ ஆரம்ப சபை வெறும் யூதர்களுடைய சபை இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச காலம். அதாவது வந்து அந்த 70வது வாரம் முடிக்கிற வரைக்கும். ஆனா, இப்போ தேவன் வந்து இந்த வாய்ப்பு தொறக்க போறாரு. இப்போ புறஜாதிகளுக்கு யார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க தீட்டு, அவங்ககிட்ட தொடர்பு வைக்கக்கூடாது. அவங்க அந்நிய ஜாதி. இப்ப இந்த மாரி இருக்கிற சத்தியத்தை தேவனுடைய திட்டத்தை குறித்து இது அப்போஸ்தலனாகிய பவுல் சீக்கிரமா புரிஞ்சுட்டாரு. ஆனா இதே புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ரொம்ப அவருக்கு போராட்டம் நடந்துச்சு. தனிப்பட்ட வகையில போராட்டம், சகோதரர்கள், சகோதரிகள் கிட்ட ஒரு போராட்டம். புரிஞ்சுச்சா? பிரதர். அதாவது பேதுருவை விட அப்போஸ்தலர் பவுல் வந்து அதிகமான சத்தியங்களை புரிந்துகிட்டதா நம்ம பார்க்கிறோம் பிரதர். இப்ப உள்ள காலகட்டங்களுக்கு இது எப்படி பிரதர் எடுத்துக்கலாம்? இப்ப வந்து பேதுரு மாதிரி ஒரு சகோதரர்கள் வேண்டாம், வேண்டாம், சத்தியத்தை வேண்டாம், 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 வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிறோம். தேங்க் யூ. மற்ற சகோதர, சகோதரிகள் எளிமையா இருக்குது போல தெரியுது. எல்லாரும் யாரும் ஒருவருமே விளக்கம் கொடுக்கறது அவசியம் இல்ல. கேள்வி கேட்கறது அவசியம் இல்ல. தொடரலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்த விசேஷ ஸ்லாக்கியம் அவருக்கு தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு வெளிப்பட்ட வெளிப்பாடு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 4. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனே அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். என்ன எழுதுறாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? அவர் சொல்றார் 14 வருஷம் முன்னாடி கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் அறிவேன். அது யாரு? அவர்தான். 14 வருஷம் முன்னாடி அது எப்போ? 3 வருஷம் தனியா கர்த்தர் இயேசு இந்த சவுலுக்கு அப்போஸ்தலரே பட்டம் கொடுக்கறதுக்கு, ஏன்னா அப்போஸ்தலர் ஆகணும்னா கர்த்தர் இயேசு கிட்ட தான் அவங்க அந்த போதனை வாங்கணும். அவருக்கு அந்த அப்போஸ்தலரே ஆகிறதுக்கு எப்படி மற்ற அப்போஸ்தலருக்கு 3 வருஷம் அவங்க கூடவே போதித்து இருந்தார். மற்ற 11 அப்போஸ்தலர்கள். இப்போ அப்போஸ்தலர் பவுல் கிட்ட அரபி தேசத்துல 3 வருஷம் அவருக்கு தரிசனங்கள் வழியாய் அவருக்கு போதித்தார்.
இந்த விஷயத்தை அவர் பேசுறாரு. என்ன சொல்றார்ன்னா, நான் எப்படி பார்த்தோம்னா, அது நான் சொல்ல முடியாது. சரீரத்துல இருந்தானோ, சரீரத்துல புறம்பே இருந்தானோ, அது அறியேன், தேவன் அறிவார். அதாவது நான் நிஜமா அந்த இடங்கள்ல இருக்கிற மாரி, அங்க நிக்கிற மாரி, அந்த மத்தியில இருக்கிற மாரி, அப்படித்தான் நான் பார்த்தேன்னு சொல்றார். ஸோ பெரிய பெரிய வெளிப்பாடு, ராஜ்யத்தின் வெளிப்பாடு, ஒருவேளை 2000க்கு பிற்பாடு இப்ப இருக்கிற வெளிப்பாடு, ஒருவேளை 20ஆம் நூற்றாண்டு 1900க்கு பிற்பாடு இருக்கிற வெளிப்பாடு, இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனம் கொடுக்கும்போது, அவருக்கு அது எழுதுறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா, அது காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆழமான சத்தியங்கள். ஸோ இது அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து வெளிப்பாடு. தொடரலாமா? இல்லாட்டி ஏதாவது கேள்வி கேட்கணுமா? சிஸ்டர் தொடரலாம். பக்கம் 24 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மற்றெந்த அப்போஸ்தலர்களையும் விட அப்போஸ்தலர் பவுலுக்கு அபரிமிதமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்ததென்று வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை சபைக்கு முழுமையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ மற்ற அப்போஸ்தலருக்கும், அதாவது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 4, கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 2, அக்காலத்திலேயே தெரிவிக்கப்படக்கூடாதென்று அவருக்கு தேவ உத்தரவு பிறந்தது என்றாலும், அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் முழு சபைக்கும் அதிக பிரயோஜனமாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவருக்கு தெரிவிக்கப்பட்ட வரப்போகிற யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்க அனுமதிக்கப்படாவிட்டாலும், அவர் தெய்வீக திட்டங்களை முழுவதும் அறிந்தவரானதால் ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறல்களையும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல்களையும் ஆதிகால சபையை விட நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசனம் வந்து இந்த பேராகிராஃப் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்குடைய இருக்கிற வெளிப்பட்ட வெளிச்சம் பத்தி பேசுது. வெளிப்பட்ட வெளிப்பாடு ரெவலேஷன்ஸ் பத்தி பேசுது. அது வந்து அவருக்கு அனுமதி இல்ல அது எடுத்து பேசுறதுக்கு அல்லது அது எழுதுறதுக்கு. ஆனாலும் கூட அது வந்து நம்ம பார்க்கிறோம். அது அந்த விஷயத்தை ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த தரிசனங்கள், அந்த அந்த தெய்வீக திட்டத்தின் பார்வை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது நிமித்தமாக இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இருக்கிற எழுதுற ஊழியம் வழியாய், அவருடைய நிருபங்கள் வழியாய் இது பாதிக்கப்பட்டது. மிக ஆச்சரியமா அவரு எழுதுறாரு. ஆச்சரியமான விதத்துல அவரு எழுதுறாரு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ அந்த அந்த காரியத்தை ஆ ஆ ஒரு ஆசீர்வாதமா வெளிப்பட்டது நம்ம பார்க்கிறோம். இந்த அ அ விசேஷ வெளிப்பாடு ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்சுச்சு. ஆமா, அவருக்கு அனுமதி இல்ல. அது எடுத்து சொல்றதுக்கு. ஆமா, அவருக்கு அனுமதி இல்ல. அதுக்கு எழுதுறதுக்கு. ஆனாலும் கூட என்ன பார்க்கிறோம்னா, அந்த அனுபவம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது என்ன மாரி இருக்கிற ஆ ஆசீர்வாதமா வெளிப்பட்டுச்சுன்னா, நம்ம பார்க்கிறோம் அது அவருடைய எழுத்துக்கள் வழியாய் அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுது நம்ம பார்க்கிறோம். சோ இது பிரதர் ரசல் எழுதுறாரு இங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க இது மேல ஏதாவது கருத்துக்கள் இருந்தனா நீங்க பேசலாம். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க. ரொம்ப ஈஸியா பகுதி நம்ம படிச்சுருக்கிறோம். எளிமையா இருக்குது போல தெரியுது. 2 காரணம் இருக்கும் சைலன்ஸ்க்கு. ஒண்ணு வந்து எல்லாமே புரிஞ்சுச்சு. இல்லாட்டி ஒண்ணுமே புரியல.
நீங்க கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். பிரதர் திரும்பியும் ஒரு டவுட் தான் பிரதர். கேட்கலாமா? கேளுங்க. சகோதரர் அதாவது அதாவது அப்போஸ்தலர் பவுலுக்கு மட்டும் ஏன் பிரதர் அதிகமான வெளிப்பாடு குடுத்திருக்காங்க? ஏன்னா ஒண்ணு போல குடுத்திருக்கலாம்ல. இப்போ ஆதிகால சபையில பரிசுத்த ஆவி ஒண்ணு போல குடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல ஏன் கிடைக்கல? அவங்களுக்கு மட்டும் விசேஷமா அதிகமா குடுத்திருக்காங்க. ஆனா கடைசி கால இந்த சபைக்கு வந்து அதிகமா அறிந்து கொள்ளும்படியாக தீர்க்க தரிசனங்க நிறைவேறுதலாக இருக்குது. இப்போ பரிசுத்த ஆவியினால நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. ஏன் அந்த அப்போஸ்தலர் பவுலுக்கு குடுத்த மாதிரி மத்த அப்போஸ்தலருக்கு குடுக்கல? இதுக்கு காரணம் நம்ம சஜெஸ்ட் பண்றேன். நம்ம ஆலோசனை என்ன குடுக்குறோம்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு இருக்கிற சிந்தை வந்து ஒரு மீன் பிடிக்கிறவருடைய சிந்தை. அதே மாரி மற்ற அநேக அப்போஸ்தலர் வந்து அவங்களுடைய சிந்தை வந்து ஆயக்காரர், மீன் பிடிக்கிறவர் சிந்தை. ஆனா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிந்தை வந்து கமாலியேல் கூட இருந்து கத்துக்கின்னு நியாயப்பிரமாணத்தோடு இருக்கிற சாஸ்திரியா இருந்து அப்படிப்பட்டவரா இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு வேதம் ஏற்கனவே பழக்கம். அந்த பழக்கமா வச்சுட்டு இருக்கிற வேதமே இப்போ அவருக்கு வேத சத்தியமே வெளிப்படும்போது, அவருக்கு அது ரொம்ப எப்படி சொல்லலாம்? லகுவா இருந்துச்சு. அவருக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு, புடிக்கிறதுக்கு, ஆ கிரகிக்கிறதுக்கு. இது என்னுடைய ஆலோசனை. ஓகேங்க. தேங்க் யூ. மற்ற சகோதர, சகோதரிகள் நீங்க கூட ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா? நீங்க பேசலாம். நான் மட்டும் இங்க சொல்றதில்ல. நம்மலாம் சகோதரர்கள். யாரும் இருக்கா? நீங்க பேசலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதர் சுரேஷ் பேசுறேன் பிரதர் தூத்துக்குடி. சுரேஷ் தூத்துக்குடி. வணக்கம் பிரதர். இதுல பிரதர் அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து தேவனுடைய அந்த வெளிப்பாடுகள் தேவன் வெளிப்படுத்தினத வெளிப்படையா தெரிவிக்கவும் கூடாது. அதே நேரத்துல அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படையா தெரிவிக்க கூடாது அப்படின்னு தேவ உத்தரவு அவருக்கு பிறந்ததுன்னு பார்க்கிறோம் அதுல. அதாவது அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் அந்த கால சபைக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா வெளியே வந்து அவர் தெரியப்படுத்தல. ஆனா அது எப்படி பிரதர் அவங்களுக்கு அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் அந்த சபைக்கு அதிக பிரயோஜனமா இருந்ததுன்னா எப்படி பிரதர் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அறியப்பட்டாங்க, அறிஞ்சாங்க அத? அவங்க ஒண்ணுமே அறியல. ஏன்னா அனுமதி இல்ல பேசுறதுக்கு. ம். எப்படி அது அதிகமா பிரயோஜனம் ஆயிடுச்சுன்னா, அந்த தரிசனங்கள் அவர் பார்க்கறது நிமித்தம், அவர் அவ்வளோ அருமையான விதத்துல நிருபங்கள் எழுதிட்டார். அவர் எழுதின நிருபங்கள்னால வெளிப்படுத்தப்பட்டுச்சா பிரதர்? அந்த ஆசீர்வாதம் நிருபங்கள்ல இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம புது ஏற்பாடுல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம் படிச்சுன்கிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபுடைய நிருபம் படிச்சுன்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய நிருபம் படிச்சுன்கிறோம். இப்போ யார் ரொம்ப விசேஷமான நிருபங்கள் யாருது? அப்போஸ்தலர் பவுல். அதான் ஆசீர்வாதம். சரி பிரதர். தேங்க்ஸ் பிரதர். வெல்கம். மற்ற சகோதர, சகோதரிகள் ஏதோ பேசினா இது ஓப்பனு. நீங்க எதுவுமே தயங்கக்கூடாது. தொடரலாமா? சிஸ்டர் தொடரலாம். சிஸ்டர் உங்ககிட்ட கேள்வி இருந்தா கூட நீங்க கேட்கலாம். நீங்க கூட இன்க்ளூடட் இந்த மீட்டிங்ல. பிரதர் படிக்கிறேங்க. ஓகே சிஸ்டர். படிக்கவா? சிஸ்டர். பக்கம் 24 செகண்ட் பேராகிராஃப். மேற்சொன்னவைகளை உறுதி பண்ணும் பொருட்டு கிபி 96ஆம் வருடத்தில் எழுதப்பட்டதும் வேதத்தின் கடைசி புத்தகமுமான வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் எடுத்துரைக்கிறோம். அதன் துவக்க உரையில் தேவனுடைய திட்டங்கள் குறைந்தபட்சம் அக்காலம் வரையில் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறதுடன் இன்று வரையிலும் வெளிப்படுத்தப்படாததாலும் அவைகள் இப்புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாலும் அதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆதிகால சபையை பொறுத்தவரையில் இப்புத்தகத்தின் எப்பகுதியாவது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிக தரிசனங்களை கண்ட அப்போஸ்தலர் யோவானும் கூட அதன் உள்ளான அர்த்தங்களை அறியாதவராகவே இருந்தார். அவர் ஒரு அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அப்போஸ்தலனாக அவர் அக்காலத்தில் வெளியாக வேண்டிய சத்தியங்களை அறிந்தும் போதித்தும் தீர்க்கதரிசியாக
வருங்கால விசுவாச வீட்டாருக்கான ஏற்ற கால ஆவிக்குரிய ஆகாரத்தையும் எழுதி வைத்தார். தேங்க்யூ. ஸோ இந்த இருக்கிற பேராகிராஃப்ல பிரதர் ரசல் வந்து உதாரணம் எடுக்கிறாரு வெளிப்படுத்தல் புஸ்தகம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதுறவர் அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் வந்து தரிசனங்களை பார்த்து அவரே எழுதுறார். ஆனா 7ஆம் தூதன் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அவருக்கே புரியல அந்த தரிசனங்களுடைய உள்ளான அர்த்தம். அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து ஒரு தீர்க்கதரிசி கூட இருந்தாரு, ஒரு அப்போஸ்தலர் கூட இருந்தாரு. தீர்க்கதரிசி சொல்லும்போது முன்ன இருந்த தீர்க்கதரிசிகள் போல எப்படி இருந்தாங்க யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தேவ வார்த்தைகள் பேசுவாங்க, எழுதுவாங்க, பட் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் வந்து வரப்போற காலத்தோடைய தேவனுடைய ஜனங்களுக்கு ஏற்ற வேலையின் ஆகாரம் வசனமே எழுதணும். இதே ஊழியம் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பண்ணாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதிட்டாரு, தரிசனங்கள் பார்த்து எழுதிட்டாரு. அதோடைய உள்ளான அர்த்தம் அவருக்கு கண்டிப்பா புரியல. பிரதர் ரசல் சொல்றாரு அது உண்மைதான். அது வந்து வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் வந்து நீங்க 3-4 வருஷம் பார்த்தாக்கா அது நம்ம வெளிப்படுத்தல் ஸ்டடி பண்ணும்போது 7 எக்காலங்கள் பண்ணும்போது அது நம்ம என்ன பார்க்கறோம்னா அது யோவானுக்கு கூட அந்த இருக்கிற அறிவு கொடுக்கப்படல 7 இடி முழக்களுடைய இருக்கிற சத்தம் குறித்து. ஆனா ஒரு ஏற்ற வேலையின் ஆகாரம் இருந்துச்சு யாருக்கு? அப்போஸ்தலனாகிய யோவான். அவருக்கு என்ன ஏற்ற வேலை ஆகாரம் இருந்துச்சு? அவர் வந்து 2ஆம் நூற்றாண்டுல 1ஆம் நூற்றாண்டு கடைசியில ஆக்சுவலி 1ஆம் நூற்றாண்டு கடைசி வரைக்கும் அவர் உயிரோட இருந்தாரு. 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வருது அவருடைய 2ஆம் சபை காலகட்டம். எதுக்கு அவர் தூதரா இருந்தாரு. ஆமா என்ன ஏற்ற வேலையின் ஆகாரம் அவர் வந்து எடுத்து சொன்னார் கேட்டாக்கா நீங்க யோவானுடைய நிருபங்கள் நீங்க படிச்சுட்டா 3 நிருபங்கள் படிச்சுட்டா அங்க நீங்க புரிஞ்சுக்கும் அவருக்கு ஏற்ற வேலையின் ஆகாரம் என்ன இருந்துச்சு. அவருக்கு ஏற்ற வேலையின் ஆகாரம் என்ன இருந்துச்சுன்னா அந்த அந்தி கிறிஸ்து பற்றி வெளிப்படுறதுக்கு, அந்தி கிறிஸ்துவோடைய ஆவி பத்தி வெளிப்படுறதுக்கு, ஏதோ இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரல அந்த இருக்கிற கள்ள உபதேசம் குறித்து எடுத்து பேசுறதுக்கு இது வந்து ஏற்ற வேலையின் ஆகாரம் இருந்துச்சு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு. இது நீங்க 1ஆம் யோவான் சரி, 2ஆம் யோவான் சரி, 3ஆம் யோவான் சரி, அதே ஒரே இருக்கிற அந்த 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 இந்த டீம் வந்துனே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ சகோதர சகோதரிகளை நீங்க பேசலாம். பிரதர் ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டேன் பிரதர். தாராளமா சிஸ்டர் துர்கட்டானி. பக்கம் 24ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அந்த 11 அப்போஸ்தலர்கள் வந்து மாம்சத்துல இருந்த இயேசுவின் போதனையை கேட்டாங்க. ஆனா பவுல் வந்து அவங்க என்னன்னா மகிமையடைந்த கர்த்தரின் போதனையை பரிசுத்த ஆவியினால் கற்றுக்கொண்டார். சரிதானே? கரெக்ட் சிஸ்டர். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அது விஷயம் நீ கலாத்தியர்ல பார்க்கலாம். கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் நீங்க இந்த விஷயத்தை நீங்க படிக்கலாம். காமிக்கிறேன். 18வது வசனம் நினைக்கிறேன். 17-18. ஆமா ஆமா சிஸ்டர். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு அதான் பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இந்த 2 வசனம் 17-18 வாசிக்கும் போது அவர் அரபி தேசத்துல எவ்வளோ வருஷம் இருந்தாரு? 3 வருஷம்.
இப்ப இந்த 3 வருஷம் அவர் இருக்கும்போது இந்த தமஸ்கஸ்ல அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன பண்ணிட்டு இருந்தாரு கேட்டாக்கா, இது இது விஷயம் இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் விதமாக இது விஷயத்தை நம்ப எங்க படிக்கிறோம்னா, இது நம்ம படிக்கிறோம் அதே கலாத்தியர்ல. வாசிக்கலாம். ம். ஆ. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12. கலாத்தியர் 1வது அதிகாரம் வசனம் 12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். தோ தோ இங்க இருக்குது. இப்ப இது எப்படி அவருக்கு வெளிப்படுத்தினார்னா, முதல் கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல நம்ம பார்த்த அந்த வசனம் வந்து, அது 12ஆம் அதிகாரம்ல 14 வருஷம் பிற்பாடு 2 கொரிந்தியர் எழுதும்போது, அவரு 14 வருஷம் முன்னாடி இந்த அனுபவம் பத்தி பேசுறார். சோ இப்படித்தான் இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும், இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். தேங்க் யூ பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது உங்களுடைய கேள்வி கருத்து? தொடரலாமா? பக்கம் 25 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். கிறிஸ்தவர் யுகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் சபையின் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த அடையாள புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் அதில் உள்ள கொஞ்ச பகுதியை படித்து புரியாதவர்கள் கூட அவைகளினால் ஆசீர்வாதம் அடைந்தனர். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் வசனம் 3. உதாரணமாக, சீர்திருத்தலின் காலத்தில் மார்ட்டின் லூதர் அதை வாசித்த போது அவர் உண்மையாய் ஊழியம் செய்து வந்த ரோம சபை அல்லது போப்பு மார்க்கமே அப்போஸ்தலர் காண்பித்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று கண்டறிந்தார். இப்போது அதை பற்றி நாம் விவரமாய் அறிவதுமல்லாமல் அப்புத்தகத்தின் பெரும்பாலான பகுதிகள் போப்பு மார்க்கம் பற்றிய சரித்திரத்தை உடையது என்று காண்கிறோம். பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் இருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நாங்க பார்க்கும்போது இது முழு சுவிசேஷ யுகத்துல இருந்துச்சு. நம்ம பார்க்கிறோம் முதல் கைப்பிரதி நிலைமையில, பின்பு பைபிளுக்குள்ள. ஆனா என்ன பார்க்கிறோம்னா, இது அடையாளம் நிறைந்த புஸ்தகம் இருக்குதுனால, இது ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப கம்மி தான் புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு நம்ம ஞாபகம் வைக்கிறோம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஏற்ற வேலையின் ஆகாரமின் கொள்கையில வைக்கும்போது, இது ஏற்ற வேலை எப்போ வரும்? அதிகமா ஏற்ற வேலை வருது 1874க்கு பிற்பாடு தான். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப குறைவான அளவுக்கு அது ஏற்ற வேலை சொல்லலாம் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இருந்தாலும் கூட யார் யார் வேதம் இந்த வெளிப்படுத்தல்ல போய் படிக்கிறத, தியானம் பண்ற முயற்சி பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் வசனம் 3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தோடைய இருக்கிற தியானத்தின் வழியாய் ஆசீர்வாதம் வெளிப்படுது, வாக்குத்தத்தம் இங்க பார்க்கிறோம். இந்த வகையில பிரதர் எழுதுறாரு, மார்ட்டின் லூத்தர் 6ஆம் தூதன், அவரு சீர்தீர்த்தமுடைய இருக்கிற தூதன், விசேஷ தேவனுடைய ஊழியக்காரன். அவரே ரோமன் கேத்தலிக் சாமியாரா இருக்கும்போது, ஃபாதர் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் இருக்கும்போது, அவருக்கு அந்த இருக்கிற போப் அமைப்பே அதே வந்து தான் வேதத்தின் அந்தி கிறிஸ்து. அது புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவருடைய கண்டிப்பா ஒரு வேலை அவரு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் வழியாய், அதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்துடைய தியானம் வழியாய் அந்த விஷயம் வெளிப்பட்டிருக்கும் அவர் சொல்றார். சகோதர சகோதரிகள், உங்களுடைய கருத்துக்கள்
இந்த பகுதி குறித்து? இதுல மார்ட்டின் லூத்தர் வந்து அந்தி கிறிஸ்து போப் மார்க்கம் தான் காமிச்சாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்திலே அது காமிச்சாங்க. முதலாம் கட்டத்திலே அந்தி கிறிஸ்து இப்பவுமே இருக்காங்கன்னு சொல்லி வசனங்கள் காமிச்சாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது brother? நல்லது. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. ரொம்ப நல்ல கேள்வி. வெரி குட் கொஸ்டின். ஆம், மார்ட்டின் லூத்தர் அவருக்கு போப்பு மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படும்போது ஏற்கனவே போப் மார்க்கம் உடைய பரிசுத்த ரோம ராஜ்யம் ஆட்சி அந்த இருக்கிற காரியங்களை நடந்து கொண்டிட்டு இருக்கும்போது அவரே வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் இருக்கிற அமைப்பு சபையில சாமியாரா இருக்கும்போது அந்த அந்த சந்தர்ப்பத்துல அந்த சூழ்நிலையில தேவன் அவருடைய கண்கள் தொறுக்கிறார். ஒருவேளை பிரதர் 7ஆம் தூதன் சொல்றாரு வெளிப்படுத்தலுடைய தியானம் ஆராய்ச்சி வழியாய். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் இருக்கிற சபையில அந்த நேரத்துல அந்தி கிறிஸ்துடைய வெளிப்பாடு போப் அமைப்பு இல்லை. அந்த நேரத்துல வந்து அந்தி கிறிஸ்துடைய வெளிப்பாடு போப் அமைப்பு இல்லை. அந்த நேரத்துல வந்து அந்தி கிறிஸ்துடைய வெளிப்பாடு வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவியனா அந்தி கிறிஸ்துவின் உபதேசம். என்ன உபதேசம்? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல சிலுவையில அவரு சாவுல பாருங்க. அந்த முக்கியமான இருக்கிற சத்தியம், அந்த வார்த்தை மாம்சமானார். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தான் தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியில இருக்கிற அந்த மத்தியஸ்தர், அந்த மீட்கும் பொருள் கொடுக்கும் போது அந்த பெரிய சத்தியத்தை இடிக்கிறதுக்கு இந்த அந்தி கிறிஸ்துவின் உபதேசம். ஆனா பாக்குறதுக்கு எப்படின்னா அவர் மனுஷன் இல்லப்பா, அவர் ஆண்டவரையா. அதான் ரோமன் கேத்தலிக் சபையில வந்து நம்ம எல்லாம் முன்னே இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? எஸ் அப்பா, இயேசு தான் அப்பா, அப்பா தான் இயேசு. அப்ப வரும்போது அவர் மாம்சத்துல நம்ம சொல்ல முடியாது. மாம்சத்துல மாதிரி தெரியுது. ஆனா வந்து அவரு தேவனுடைய ஒரு இன்கார்னேஷன். அவர் அந்த மாதிரி வந்து சொல்லி ஆரம்பித்தாங்க. இது வந்து பகிரங்கமான எதிர்ப்பு அப்போஸ்தலனாகிய யோவான் பண்ணி அவர் எச்சரிப்பு கொடுத்தார் அவருடைய நிருபங்கள் வழியா. ஓவர் பிரதர். கனிராஜ் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது கருத்து? சகோதரிகள் கூட தாராளமா கேளுங்க, கூச்சம் வேண்டாம். லாஸ்ட் பேரா தான் மிச்சம். இந்த சாப்டர் முடிய போகுது. ஏதாவது சகோதர சகோதரிகள் கேள்வி? அதே கேள்வி எனக்கு இருக்குது. எல்லாமே புரிஞ்சுக்கிறீங்களா இல்லாட்டி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா? நீங்களே பதில் கொடுங்க. புரியுது பிரதர். சந்தோஷம் சந்தோஷம். சரி, கடைசி பேராக்கு இந்த முதல் சாப்டருக்கு நம்ம போறோம். வாசிங்க குட்டி பேரா. பக்கம் 25 கடைசி பேராகிராஃப், முதல் அத்தியாயத்தின் கடைசி பகுதியும் கூட. இவ்விதமாக தேவன் தம்முடைய சத்தியமாகிய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதுடன் சபையின் முற்காலங்களை விட இக்காலத்தில் அறிய வேண்டிய அதிக வெளிச்சத்தை தொடர்ந்து தந்து வருகிறார். இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளின் நேர்த்திகளையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம். இது கடைசி பேரால பிரதர் எழுதுறாரு, தேவனுடைய சத்தியம் அவருடைய வெளிச்சம் எப்பவுமே ஒரு கொள்கை வழியாய் வெளிப்படுது. ஏற்ற வேலையின் ஆகாரம். அது என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஜனங்கள் அதுக்காக தயாரா இருக்கும்போது, ஆயத்தமா இருக்கும்போது, அப்பதான் வந்து தேவன் என்ன பண்றாரு? அது வெளிப்படுறார். அது ஒரு ஏற்ற காலத்தின் சத்தியம் இருந்தா கூட அப்பதான் தேவன் அதை வெளிப்படுறாரு இங்க நம்ம பார்க்கணும். ஆனா சொல்றாரு, அந்த வகையில பார்க்கும்போது, அந்த கொள்கையில பார்க்கும்போது, இப்போ நாங்க வாழ்வு கொண்டு இருக்கிற காலகட்டம் ஞாபகம் அவர் எழுதின்கிறார் 1886. நாங்க இது படிச்சுங்கிறோம் 2025.
எவ்வளவு பெரிய விஷயம். அவர் சொல்றாரு, இப்போ நாம இன்னும் அதிகமா தேவனுடைய வெளிச்சத்தை, வெளிப்பாடை வேதத்திலிருந்து நாம எதிர்பார்க்கணும் தான் இங்க சொல்றாரு. வாசிங்க சில வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7, 8. மத்தேயு 7வது மத்தேயு அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எது பத்தி இந்த வசனம்? 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஆ இது பின்பு 7ஆம் வசனம் வருது. அப்ப எதை பத்தி பேசிக்கிறார் கர்த்தரு? எதுக்கு கேட்கணும், எதுக்கு தேடணும், எதுக்கு தட்டணும்? வசனம், வசனத்தின் முத்துக்கள். இதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. இன்னொரு வாக்குத்தத்தம் எரேமியா 33:3. எரேமியா 33வது அதிகாரம் வசனம் 33. வசனம் 3. வசனம் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஒரு கேள்வி வருது எல்லா சகோதர சகோதரிகளுக்கு. உங்க தனிப்பட்ட ஜபத்துல எப்பனாச்சும் தேவன் கிட்ட நீங்க இந்த வசனத்தின்படி ஏதோ வசனத்தின் வெளிச்சம், ஏதோ சத்தியத்தின் கேள்வி, ஏதோ சத்தியத்தின் இருக்கிற தெளிவு, எப்பனாச்சும் இந்த வசனத்தின்படி ஜபிச்சிருக்கிறீங்களா? என்னை நோக்கி கூப்பிடுங்க பண்ணிட்டீங்களா? ஒருவேளை பண்ணலன்னா இனிமேல் நீங்க பண்ணலாம். அடுத்த வசனம் 3வது நீதிமொழி 25:2. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் வசனம் 2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. யார் இந்த ராஜாக்கள்? நம்ம தெரியும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்துல சொல்லுது, நமக்கு உலகத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களும் நீங்க நம்மள ஆக்கினே. அந்த மாதிரி வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? நாம் இப்போ இந்த புது சிருஷ்டி, இந்த கிறிஸ்து வகுப்பார், அந்த ராஜாக்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய மறைக்கப்பட்ட அனைத்து விஷயங்கள் இப்போ யாருக்கு தான் அவர் வெளிப்படுற வாய்ப்பு இருக்கு? நமக்கு. பயன்படுத்திக்கிறோமா இந்த வாய்ப்பு? இது ஒரு இன்னொரு கேள்வி. ஒருவேளை இது வரைக்கும் பயன்படுத்தலைன்னா வைராகியம் இருக்குதா, வாஞ்சை இருக்குதா அது விஷயம் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு? அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தின்படி, வாக்குத்தத்தத்தின்படி நாம் கண்டிப்பா பிரயாசம் பண்ணலாம். கடைசி வாசிக்கலாம். இரவன் கீதம் ஜூலை 11. இரவன் கீதம் ஜூலை 11. இரவின் கீதம் ஜூலை 11. படிக்கவா பிரதர்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45வது அதிகாரம் வசனம் 4. கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக மெய்யான திருச்சபையாக கிறிஸ்துவுக்குள் பலியின் மூலமாக வர வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுதுதான் மறைந்து கிடக்கின்ற புதையல்கள் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். மாபெரும் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நாம் நடந்து கற்று தெரிந்து தெளிந்த சத்தியத்திலே ஆசாரியர்களைப் போல விசுவாசத்திலே அபிவிருத்தி அடையும் பொழுது மெய்யாகவே நாம் நாளுக்கு நாள், மாதா மாதம், வருடா வருடம் தேவ கிருபையின் ஐஸ்வர்யத்தில் பெருக முடியும். இதனால்தான் அப்போஸ்தலராகிய பவுல் இந்த கிருபையின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம்
நமக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். தற்காலத்திலும் கூட ஓரளவு தேவ ஞானம், தேவ தயவு, தேவ ஆசீர்வாதம் இவைகளை அனுபவிக்க முடியும். ஆனாலும் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அதை அவ்வண்ணமாகவே பெற நாம் கிறிஸ்துவுக்குள் அதே ஆவியில் பலியின் ஜீவியத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம். இந்த இறைவன் கீதத்துல படிச்சிட்டோம். தேவனுடைய அளவில்லாத அந்த வெளிச்சம், இப்போ அந்த அந்தகாரத்தின் புதியல், அந்த இருக்கிற பொக்கிஷன், மறைக்கப்பட்டுட்டு இருக்கிற காரியங்களை அது யாருக்கு தான் வெளிப்படுவோம்? அது ஜெயம் கொள்ற கிறிஸ்து வகுப்பார். இதுதான் கடைசியில இந்த முதலாம் வால்யூமுடைய முதலாம் சாப்டர் கடைசியில நம்ம உங்க முன்பாக வச்சுக்கிற கருத்து, அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ கடைசியில இப்ப இருக்கிற நேரம், நீங்க கேள்விகள் இந்த பேரா குறித்து, வசனங்கள் குறித்து அல்லது முதலாம் அதிகாரம் குறித்து நீங்க பேசலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சகோதரர் பிரதர் கிருஷ்ணு, திஸ் இஸ் அருணா நியூலன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓ வாவ், வண்டர்ஃபுல். ரொம்ப After சந்தோஷம். a long time, I'm joining your meeting, brother. Thank you so much. ரொம்ப சந்தோஷம். சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துதல். அண்ட் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். பிரதருடைய கிளாஸ் 2003ல நான் கேட்டேன். ஒரு சின்ன அறிமுகம் படுத்திக்கிறேன். 53 கிளாஸஸ் பிரதர் எனக்கு எடுத்தாரு. பெங்களூர்ல இருந்து எடுப்பாரு வாரம். ஸோ ரியலி ஐம் பிளஸ்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 2025. இப்பவும் அதே மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸோட பிரதர் பேசுறீங்க. தேவன் இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார். அண்ட் ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் அண்ட் பிளஸ்ட் டு come back to the fellowship and I'll be joining hereafter, brother. ரொம்ப And thank you so much for வெரி, நான் கூட ரொம்ப பிளஸ்ட், ரொம்ப ஹாப்பி. என்னுடைய ஆவிக்குரிய மகள் இங்க வராங்க, இங்க கிளாஸ்ல கலந்துக்கிறாங்க. தேவன் இது பண்ணி வச்சுட்டாருன்னா தேவனுக்கு மிக்க நன்றி நான் தெரிவிக்கிறேன். much humbled, brother. Thank you. தேங்க்யூ. Thank you. மற்ற சகோதர சகோதரிகள், உங்களுடைய ஏதாவது கடைசி கருத்துக்கள்? இந்த முதல் அதிகாரம் முடிஞ்சிச்சே, நீங்க பேசலாம். யாருக்கு ஏதாவது கருத்து இல்லைங்களா? நம்ம முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறோம். 2வது அதிகாரம் உடைய தலைப்பு சிஸ்டர் வில்பெட்ராணி, நீங்க வாசிக்கலாம். அத்தியாயம் 2, எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு என்று நிரூபித்தல். இந்த 2வது அதிகாரம் உடைய ஆரம்பம் நம்ம மன்னிக்கணும், நெக்ஸ்ட் வீக் பண்ண மாட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரே வாரம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு வேலூர் 2 எக்லீஷியாவுடைய ஊழியத்துக்கு போவேன் புதன்கிழமை 23ஆம் தேதி. பட் அதுக்கு பின்பு 30ஆம் தேதியில நம்ம திரும்பி சந்திப்போம். ஸோ இதுக்கு நீங்க ஆயத்தமாயிருங்க. இது ஞாபகம், எது ஒரு கேள்வி உங்களுடைய இருந்தா இந்த நம்ம படிக்கிற பேராகிராஃப் மேல தாராளமா நீங்க கேட்கலாம். யாருக்கு கேள்வி இல்லைன்னா நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன் பிரதர் பிரேம் பிரதருக்கு. மற்றும் நன்றி தெரிவிக்கிறோம் சகோதரி வில்பெட்ராணி. தேங்க்யூ. நன்றி சகோதர சகோதரிகளை. தேங்க்யூ பிரதர்.